இத்தனை மணித்துளிகளாக நாம் அனைத்து இந்துக்களும் காத்திருந்த அந்த அற்புத தருணம். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இந்துவின் முன்னேற்றத்திற்காகவும் இந்து சமுதாயத்திற்காகவும் அல்லும் பகலும் அயராது உழைப்பவர். சட்டத்துறையில் ஆழ்ந்த அறிவும் அனுபவம் கொண்ட சிறந்த சட்ட நிபுணர். நேர்மை, நீதிநிலை, சமூக பொறுப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வழக்காடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியானவர். என்றும் நியாயமும் தர்மமும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் செயல்படுபவர். இந்து மக்கள் சங்கமம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திரு ஏ அஸ்வத்தாமன் மத்திய அரசு வழக்கறிஞர் அவர்களை இந்து தர்மம் என்று எதிர்கொள்ளும் சவால்கள், புறச்சவால்களும் அகச்சவால்களும் என்னும் தலைப்பில் அரங்கத்தின் பலத்த கரகோஷத்துடன் எழுச்சி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்குமே கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு மனதிற்கு பிடித்த மாவட்டம். எப்பொழுது அழைத்தாலும் உடனடியாக ஓடோடி நான் வருகிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஒவ்வொரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும்போதெல்லாம் இதை நான் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஏன் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னால், தமிழகத்தில் சொரணை உள்ள இந்துக்கள் அதிகம் பேர் இருக்கிற மாவட்டம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம். தமிழகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இந்துக்கள்ல என்றைக்குமே சாதி இரண்டொழிய வேறில்லை. பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, இட்டார் பெரியார். அந்த பாட்டை மாத்திட்டோம் நம்ம. இப்போ தமிழகத்தில் இந்துக்களில் 2 சாதிகள் இருக்கிறது. சொரணை உள்ள இந்து, சொரணை இல்லாத இந்து. நம்முடைய இறை ரூபங்கள் இடிக்கப்படும் பொழுது, நம்முடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படும் பொழுது, 365 நாள்ல ஒரு நாள் நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய முருகப்பெருமானுடைய மலை மீது ஒரு நாள் அந்த தீபம் ஏற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட, நம்முடைய கோவில்கள் இடிக்கப்பட்டாலும் கூட, நம்முடைய இறைவன்கள் நிந்திக்கப்பட்டாலும் கூட, அதை பார்த்து சொரணை இல்லாமல் இருக்கிற, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத சொரணை இல்லாத இந்து இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிற சொரணை உள்ள இந்து. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொரணை உள்ள இந்துக்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்றாலும் கூட, இங்கு சொரணை வந்தது நாம மைனாரிட்டி ஆனதுக்கு அப்புறம். மற்ற மாவட்டங்கள் மைனாரிட்டி ஆவதற்கு முன்பாக எல்லா இந்துக்களையும் சொரணை உள்ள இந்துக்களாக ஆக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் பணி நம் அனைவருக்கும் இருக்கிறது நண்பர்களே. இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை தாங்கியிருக்கக்கூடிய எம் சதீஷ்குமார் அவர்களுக்கும், அருணோதயா இன்டர்நேஷனல் ஸ்கூல் தாளாளர், மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆய்வாளர் ரவீந்திரன் அவர்களுக்கும், உதவி காவல் ஆய்வாளர் ஹரிகுமாரன் நாயர் அவர்களுக்கும், அரசு குளத்தங்கரை இசக்கியம்மன் கோயில் பொருளாளர் ராஜகுமாரன் அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் நீலன் கே சேகர் அவர்களுக்கும், சமூக சேவகர் கிருஷ்ணன் குட்டி அவர்களுக்கும், வித்யா ஜோதி டார்வின் ரேகா அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நம்முடைய பகுதிக்கு திருப்பரப்பு என்று பெயர். நமக்கெல்லாம் தெரியும், இந்த பகுதியிலேயே இந்து எழுச்சி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் நம்முடைய திருப்பரப்பு. சரிதான். நம்முடைய இந்து சமூகம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்பது எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. அதுல நான் திருப்பரப்புல இருந்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த பகுதியில் காவி எழுச்சியினுடைய அடையாளம், இந்து ஒற்றுமையினுடைய அடையாளம், இந்து விழிப்புணர்வுடைய
அடையாளம் திருப்பரப்பு. கரெக்ட். திருப்பரப்புன்னு ஏன் பேர் வந்துச்சு? இங்க ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம ஒரு விவாதம் பண்ணுவோம். இத்தனாயிரம் பேர் இருக்கிற ஒரு மாநாட்டில் விவாதம் என்பது சாத்தியம் இல்லாத விஷயம். உள்ளரங்க கூட்டத்தில் தான் விவாதம். இருந்தாலும் கூட ஆயிரக்கணக்கானோடு சேர்ந்து சிந்திக்கிற ஒரு நல்வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். திருப்பரப்பு ஏன் அந்த பெயர் வந்தது? திரு என்று ஆரம்பிக்கிற இடத்துல அந்த மாதிரி பெயர் நிறைய. திருவண்ணாமலை, நான் திருவண்ணாமலையில் போட்டி போட்ட எம்பி வேட்பாளர். நிறைய ஊர் இருக்கு. நம்ம இங்க பல ஊர்களுக்கு போட்டிங் போறோம். இந்த ஃபால்ஸில் நாங்கள் குளிக்கிறதுக்கும் போட்டிங் போறதுக்கும் நடுவில் மகாதேவர் ஜடாதீஸ்வரர் வீட்டு இருக்கிறார். ஜடாதீஸ்வரர் திருபுறங்களை எரிக்கிறார். அந்த கோபத்தில் ஜடையை விரித்துக் கொண்டு அமருகிறார். அவரை குளிர்விப்பதற்காக திருப்பரப்பு அங்கு அருவியாக வருடந்தோறும் கொட்டிக் கொண்டிருக்கிறது. சரியா சரியா சரியா? திரிபுர எரிப்பு. கொஞ்சம் எல்லாம் வேகமா சொல்லுங்க. திரிபுர எரிப்பு, திரிபுர எரிப்பு, திரிபுர எரிப்பு, திரிபுர எரிப்பு, திருப்பரப்பு, 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 திருப்பரப்பு. இது நம்முடைய பகுதியினுடைய ஆன்மீக அடையாளமா இல்லையா? ஆனா நான் ஐயாட்ட பேசிட்டு இருந்த பக்கத்துல, ஐயா இங்க திருப்பரப்பு அருவியாக கொட்டுவதற்கு காரணமே திரிபுரம் எரித்த சிவபெருமானை குளிர்விப்பதற்காக அங்கு கொட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனா வெளியூர்ல இருந்து வர்றவங்க, சுற்றுலாவாக வருபவர்கள், எங்களுக்கு அந்த கோவிலை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. இத்தனைக்கும் அந்த கோவிலை சுற்றித்தான் இந்த சுற்றுலா தலம் இருக்கிறது. அந்த கோவிலை அவாய்ட் பண்ணிட்டு இந்த சுற்றுலா தலத்தை சுத்தி பார்க்கவே முடியாது. அருவிக்கு இந்த பக்கம் போனோம், போட்டிங்க்கு இந்த பக்கம் போனோம், நடுவில் சிவபெருமான். ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய சதி நடந்திருக்குன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அருவிக்கு நடந்து போறதுல இருந்து, இந்த பக்கம் போட்டிங்க்கு நடந்து போறதுல இருந்து, நடுவுல நம்ம ஜடாதீஸ்வரர் மகாதேவர் கோவிலுடைய வாசல் மூடப்பட்டிருக்கிறது. ஏன் சார் மூடப்பட்டிருக்குது? யோசிச்சுமா? சரி, அருவிக்கு போற பக்கத்துல ஒரு வாசல் இருக்கா? இது கிழக்கு வாசல், அது வடக்கு வாசல், சரிதானே? அதுவும் மூடப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா, வெளியூர்ல இருந்து வருபவர்கள் அங்க அருவியில குளிச்சுட்டு இந்த பக்கம் போட்டிங் வரும்போது இந்த கோவில் வாசல் திறந்து இருந்தா என்ன பண்ணுவாங்க? நாங்களே வரோம், என்ன பண்ணுவோம்? இங்க ஒரு கோயில் இருக்குப்பான்னு உள்ள போய் பார்ப்போம். அப்புறம்தான் தெரியும் இந்த திருப்பரப்பு அருவி எதற்காக இங்க உருவாகி கொட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இங்க ஜடாதீஸ்வரர் திரிபுரங்களை எரித்து அந்த கோபத்தோடு அமர்ந்திருக்கிறார். அவரை குளிர்விப்பதற்காக கொட்டி கொண்டிருக்கிறது. நாம ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி விட்டு வந்திருக்கிறோம். நாம் வந்தது வெறும் சுற்றுலா அல்ல, ஒரு ஆன்மீக பயணம் என்பதை இங்கு வந்தவர்கள் உணர்வார்கள். உணர்வார்களா, உணர மாட்டார்களா? இப்ப சொல்லுங்க, ஏன் கிழக்கு வாசலும் வடக்கு வாசலும் மூடப்பட்டிருக்கிறது? அது இன்னும் தெரியாமல் நாம் ஏன் இருந்து கொண்டிருக்கிறோம்? இங்க மேடையில பெரியவர்கள் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்து மிக முக்கியமானவர்கள் இருக்காங்க. வேலையை முன் வச்சுட்டேன். எப்ப கூட்டாலும் இந்த வேலைக்கு நானும் வரேன். இந்த இரண்டு வாசலும் உடனடியாக திறக்கப்பட வேண்டியது நம்முடைய இதுதான் நம்முடைய இப்போதைய அதிமுக்கிய அவசிய தேவை. இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும், மாற்று கருத்து இல்ல. டாக்டர் ஜியிலிருந்து எல்லோரும் அதற்காகத்தான் பாடுபட்டாங்க. இந்து ஒற்றுமை வென்றே தீரும், மாற்று கருத்து இல்ல. திருப்பரங்குன்றத்தில் லட்சக்கணக்கான பேர் முருக பெருமானுடைய அந்த உரிமைக்காக கூடிய பொழுது இந்த தமிழக மக்கள் உணர்ந்து விட்டார்கள், இந்து ஒற்றுமை வென்றே தீரும். ஆனால் இந்து ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக இந்துக்களுக்கு ஏற்பட வேண்டியது இந்து விழிப்புணர்வு. விவேகானந்தர் அதைத்தான் சொன்னார். இந்து விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டால் இந்து பெருமிதம் என்பது ஏற்படும்.
இந்த உலகத்தினுடைய மிக உன்னதமான கலாச்சாரம் நாகரிகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒற்றை மக்கள் கூட்டம் இந்துக்களினுடைய கூட்டம் என்கிற பெருமித உணர்வு ஏற்படும். உலகம் முழுவதும் மதங்களுக்கான மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய பழைய நாகரீகங்கள் அத்தனையும் மதங்களால் அழிக்கப்பட்டு தின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. காலத்தின் கொடுமை என்ன அப்படின்னா, நாமும் நம்முடைய இந்து தர்மத்தை, இந்து வாழ்வியலை நாமும் மதம் என்று சொல்லுகிறோம். ஆனா ரிலிஜியன் என்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு ஈடா நம்முடைய தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் இருக்கிற மதம் என்கிற வார்த்தையை பொருத்தி பார்த்ததே தப்பு. ரிலிஜியன்னா அரசியல் கட்சி மாதிரி. இப்போ ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம், நீங்க எதிர்கட்சி தலைவரை போய் பார்த்து ஒரு பொக்கே கொடுத்து ஒரு ஷால் போடுறீங்க, உங்களை அந்த கட்சியில் வச்சுப்பாங்களா? வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. அப்படித்தான் இங்க இருக்கிற மதங்கள். 3 வெள்ளிக்கிழமை ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போலன்னா அவரு இஸ்லாமியர் கிடையாது. 3 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலன்னா அவரு கிறிஸ்தவர் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் கோவிலுக்கு போகாதவனின் பெயர் கூட இந்துதான். எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் கும்பிடலாம் சார். நீங்க உங்க போட்டோவை வச்சு நீங்களே உங்களை தெய்வமா கும்பிட்டுக்கலாம். இந்த சுதந்திரம் வேற எங்க இருக்கு? இப்பேற்பட்ட ஒரு சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்து எப்படி பெருமிதமான ஒரு நடை, பெருமிதமான ஒரு வாழ்வியல். இந்த பசங்க அந்த கருப்பு சட்டை போட்டு காவி துண்டு போட்டு வந்து நின்னாங்க பாருங்க, அப்படி கெத்தா. அந்த மாதிரி இந்துக்களுக்கு ஒரு பெருமிதம் என்பது ஏற்பட வேண்டும். இந்து என்பது சிவிலைசேஷன், நாகரீகம், மதம் அல்ல. உலகத்தினுடைய பழமையான நாகரிகங்கள் எல்லாம் இந்த மதமாற்ற வெறியால் அழிக்கப்பட்டு விட்டது. மெசபடோமியா படிச்சிருக்கமா? நாகரிகம், கிரேக்கம் நாகரிகம், பல பண்டைய நாகரிகங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கும் அழியாமல் இருக்கிற ஒரே ஒரு நாகரிகம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய இந்து நாகரிகம். இந்த நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மதமாற்றம் தடுக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தினுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய வாழ்வியல் பாதுகாக்கப்பட வேண்டும், நமக்கு எதிராக நடக்கிற மதமாற்றம் தடுக்கப்பட்டாக வேண்டும். நாம எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் மதமாற்றத்திற்கு நாம் எதிரானவர்கள் தான். மதமாற்றத்திற்கு எதிரானவன் என்று சொல்லுவதனால் எந்த விளைவுகள் வந்தாலும் அதை பற்றி நாம் என்றைக்கும் கவலைப்பட போவது கிடையாது. இன்னொரு விழிப்புணர்வு விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த மேடையில் வைக்கிறேன். நம்ம மாவட்டத்தோட பேர் கன்னியாகுமரி மாவட்டம். ஐயா பேசும்போது சொன்னார், கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னி மேரி மாவட்டமா மாற்றணும் அப்படி சொல்லலாம் ட்ரை பண்ணாங்க. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் இருக்கிறது, இருக்கா? ஒவ்வொரு ஐயா இன்னொருத்தர் பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு கோவிலையும் குளம் இருக்கும், தீர்த்தம் இருக்கும், ஒரு தல விருட்சம் இருக்கும். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுடைய தீர்த்தம் என்னங்க? கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுடைய தீர்த்தம் அந்த திரிவேணி சங்கமம், முக்கடலும் சங்கமிக்கிற அந்த கடல் தான் அந்த கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய தீர்த்தம். சரிதானுங்க? பெரியவங்க நான் சொல்றது தப்பா இருந்தா சொல்லுங்க, அதான் தீர்த்தம். அப்போ அந்த தீர்த்தத்தில் நீராட வேண்டும் என்று சொன்னால் கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய கிழக்கு கோபுரத்தின் வழியாக வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இறங்குறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கும், அங்க போய் நீராடிட்டு பகவதி அம்மனை போய் தரிசிக்கணும். அந்த கிழக்கு கோபுரம் வாசல் திறந்திருக்கிறதா? திறந்திருக்கா? இல்ல, மூடி இருக்கு. மூடி இருக்கா? அந்த அக்கா தான் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. என்ன மூடி இருக்கு? ஏன் மூடி இருக்கு? நான் கேட்டேன், ஏங்க இந்த வாசல் மூடி இருக்கு? இல்லைங்க, பகவதி அம்மனுடைய மூக்குத்தியிலிருந்து வர அந்த ஒளி
மீனவர்களுக்கு கலங்கரை விளக்கம் என்று நினைத்து அவர்கள் குழம்பி விட்டார்கள். இதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. அடடே, நம்முடைய பகவதி அம்மனுடைய மூக்கத்திலிருந்து வர ஒளி கலங்கரை விளக்கத்தை விட ஒளியாக இருக்கிறதா? அதனால் இந்த கோபுரம் மூடப்பட்டிருக்கிறதா? ஏங்க, அந்த கோயிலை கட்டின ராஜாவுக்கு தெரியாதாங்க இந்த விஷயம்? என்னங்க இது? அந்த இடத்துல ஏங்க வாசல் வைக்கணும்? அந்த வாசலுக்கு எதிரில் ஏங்க தீர்த்தம் நீராடுவதற்காக ஒரு படித்துறையை வைக்கணும்? இந்த தீர்த்தம், அந்த தீர்த்தம் தான், அந்த கடல் தான், அந்த முக்கடல் சங்கமிக்கிற அந்த பகுதி தான் கன்னியாகுமரி அம்மனுடைய தீர்த்தம் என்று ஏன் வைக்க வேண்டும்? விவேகானந்தர் இந்த மண்ணில், விவேகானந்தர் பாறையில போய் தியானம் பண்ணார். தியானம் பண்ணாரா? ஏன் தியானம் பண்ணாரு சார்? அங்க லொகேஷன் நல்லா இருந்தது சார். அந்த கடல்ல பார்க்கும்போது பாறை இருந்தது, கரையில இருந்து பார்த்தாரு. அந்த பாறையில போய் நம்ம உட்காந்து தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு போனாரா? நீங்க நல்ல உணர்வு நிலையில கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்க நான் சொல்றதை அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க. நல்ல பிள்ளையார்கிட்ட போய் தோப்புக்காரனா நல்லா போடுங்க. நல்ல தலையில நல்லா கொட்டிட்டு காதை பிடிச்சி இழுத்து உக்காந்து அப்படியே நல்லா உங்க மனசு அமைதியாகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? தோப்புக்காரணம் போடணும். இது இப்ப நம்ம ஊர்ல தோப்புக்காரணம் சொல்றோம். அமெரிக்காவில் பிரெயின் யோகான்னு சொல்லி அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். பிரெயின் யோகா. இந்த பிரெயின் யோகாவை பண்ணா மனசு அமைதியாயிடும், சிந்தனைகள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு மனசு அமைதியாயிடும். நம்மால் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் பாருங்க. சிவன் கோயில்னாலும் பெருமாள் கோயில்னாலும் பிள்ளையார் இருப்பாரு. பிள்ளையாருக்கு தோப்புக்காரணம் போட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா சாமியை ஒழுங்கா கும்பிடலாம். இங்க நம்மகிட்ட வந்து தீ மிதிக்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணானுங்க. அமெரிக்காவில் தீ மிதிக்கிறதுக்கு $8000. எவ்வளோ? $8000. தீ மிதிப்பதால் ஏற்படுகிற நன்மைகள் பத்தி வெப்சைட் போட்டு வச்சிருக்காங்க, நீங்க போய் பாருங்க. நாம குங்குமம் வைக்கிறோம், விபூதி வைக்கிறோம், திருமண் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இது இந்த இடத்துல நீங்க வைக்கும் பொழுது பின்னாடி பீனல் கிளாண்ட் தூண்டப்படும். இந்த நெத்தியில நம்ம குங்குமம் விபூதி திருமண் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நேரா பீனல் கிளாண்ட் இருக்கு உள்ள. 6 அறிவு மனுஷனுக்கு. மரத்துக்கு ஒரு அறிவு நமக்கெல்லாம் தெரியும். மனுஷனுக்கு 6 அறிவு. தமிழ்நாட்டில் பலருக்கு அந்த 6 அறிவு இருக்கா இல்லையா எனக்கு சந்தேகம் இருக்கு, அது வேற விஷயம். மனுஷனுக்கு 6 அறிவு. 6 அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை யோசிப்பதற்கான ஒரு விஷயம் எங்க இருக்குன்னா அந்த பீனல் கிளாண்ட்ல இருக்கு. அந்த விபூதி திருமண் குங்குமம் திருநீர் இதெல்லாம் நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த 6ஆம் அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சிந்திப்பதற்கான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம தோப்புக்காரண விஷயத்துக்கு வருவோம். இந்த தோப்புக்காரணம் போட்டுட்டு நீங்க நல்ல உணர்வு நிலையில இந்த கோவில போய் நீங்க அங்க பிரதேசம் வரும்பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்து தியானம் செய்யணும்னு உங்களுக்கே தோணும். கோயில்ல போய் உட்காந்துட்டு வரணும் சொல்லுவாங்க தெரியுங்களா? கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தை 9 தடவை சுற்றணும், உட்காந்துட்டு வரணும். இதெல்லாம் நமக்கு ப்ரொசீஜர் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, எங்க போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல லொக்கேஷனோ, எங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு நல்ல லொக்கேஷன் லைட்டிங் இருக்கோ அங்க உட்கார்றோம். நான் உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் தான் சொல்றேன். நம்ம தான் சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லை விஷயம். நீங்க இந்த மாதிரி நல்ல தோப்புக்கரணம் போட்டு கோவில போய் அங்க பிரதேசனம் பண்ணி அந்த உணர்வு நிலையில மனம் அமைதிப்பட்ட நிலையில அந்த கோவிலை நீங்க வலம் வரும்பொழுது எங்க உட்காரணும்னு உங்களுக்கு சிக்னல் வரும் மேல இருந்து. அந்த மாதிரி இந்த உலகத்தையே இந்து தர்மத்தின் பக்கமாக சிந்திக்க வைத்த ஒரு மிகப்பெரிய மகானாக இருக்கக்கூடிய விவேகானந்தர் அவர்களுக்கு நான் எங்கு உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று யோசித்த போது அந்த உணர்வு நிலை சொன்ன இடம் கன்னியாகுமரியில் இன்று இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை. நண்பர்களே, ஏன் அந்த இடம் அவ்வளவு சக்தி மிக்க இடம்? அங்க விவேகானந்தருக்கு முன்னாடி ஒருத்தங்க தியானம் பண்ணிருக்காங்க. யாரு? பகவதி அம்மன் அங்கு தியானம் செய்திருக்கிறார்கள். அவருடைய காலடி இன்றைக்கும் அந்த பாறையில் இருக்கிறது. ஏன் அந்த இடம் அறிவியல் பூர்வமாக சக்தி ஓட்டமான பகுதியாக இருக்கிறது என்று சொன்னால், மகா கும்பமேளா நடந்தது உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் உலகத்தினுடைய பல மூலைகளிலிருந்து கோடிக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 48 கோடி பேர் அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டாங்க.
நம்ம மாவட்டத்திலிருந்து கூட நிறைய பேர் போனாங்க. அந்த பகுதி பிரயாக்ராஜில் அந்த இடத்துல நீங்க மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது சக்தி ஓட்டமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அங்கு 3 நதிகள் அந்த பகுதியில் ஓடுது. 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்திற்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கன்னியாகுமரி பகுதி 3 கடல்கள் சங்கமிக்கிற பகுதியாக இருக்கிறது. அது எவ்வளவு சக்தி மிக்க பகுதியாக இருக்கும். அதனாலதான் விவேகானந்தர் அந்த இடத்தில் அந்த பாறையில் போய் உட்கார்ந்து தியானம் செய்தார். இப்ப சொன்ன இல்லைங்களா, இதெல்லாம் தான் இந்து விழிப்புணர்வு. இந்து விழிப்புணர்வு ஏற்பட்டால் தான் இந்து பெருமிதம் ஏற்படும். இந்த உலகத்தில் இருக்கிற மதங்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறிவியலில் வாழ்கிற ஒரே கூட்டம் இந்த இந்து கூட்டம் என்கிற பெருமித உணர்வு இந்துக்களாகிய நம் அனைவருக்கும் ஏற்பட்டாக வேண்டும். மேடையில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றேன். பகவதி அம்மன் கோவிலுடைய கிழக்கு கோபுர வாசலும் திறக்கப்பட வேண்டும். அதற்கான விஷயங்களையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். எப்பொழுது அழைத்தாலும் வருவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். நீங்க அந்த கிழக்கு கோபுர வாசல் திறந்ததுக்கு அப்புறம் போய் பகவதி அம்மனை பாருங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. நம்முடைய பெருமை, நம்முடைய சக்தி பீடங்கள், நம்முடைய அறிவியல் பூர்வமாக நாம் உருவாக்கி வைத்திருக்கிற ஆன்மீக தலங்கள், இவை எல்லாவற்றையும் பற்றிய ஆவணங்கள் எல்லாத்தையும் கிறிஸ்தவ மிஷினரிகள் வெள்ளக்காரன் பீரியட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆகையாலதான் நம்முடைய ஆன்மீக ஸ்தலங்கள் ஒவ்வொன்றாக குறிவைத்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடப்பதும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் பண்பாட்டு நாகரீக அழிப்புதான். ஏற்கனவே இதை போன்று மிக முக்கியமான ஒரு சக்தி தலத்தை, சக்தி பீடத்தை, ஒரு மலையை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு எதிரில் இருக்கும். என்ன? செயின்ட் தாமஸ் மவுண்ட். செயின்ட் தாமஸ்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. அவர் வந்ததற்கு எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு எப்படி செயின்ட் தாமஸ் அவருடைய பெயர் வந்தது என்று சொன்னால், அந்த மலையினுடைய பெயர் பிரிங்கி மலை. அது மிகப்பெரிய ஆன்மீக மையம், ஆன்மீக ஸ்தலம், பவர்ஃபுல் பிளேஸ். அந்த பிளேஸை நாம உணரல, அவன் ஆவணப்படுத்தி வச்சிருக்கான், அதை ஆட்டை போட்டான். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் பரம்பொருளே மலையாக அங்கு அமர்ந்திருக்கிறார். அதனால் அதனுடைய பெயர் திருப்பரங்குன்றம். அந்த மலையை ஆக்கிரமிப்பதற்காக இவர்கள் இன்றைக்கு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பெருமை நமக்கு தெரியவில்லை, நம்மை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லை. அதனால அந்நிய நாட்டு மதங்கள் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சில கோரிக்கைகளை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து சுரணை உள்ள இந்துக்கள், சுரணை இல்லாத இந்துக்கள் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 10 பேருக்கும் ஃபோன் பண்ணி, வணக்கம், நான் சுரணை உள்ள இந்து பேசுறேன். அவங்கள சுரணை இல்லாத இந்து நீங்க சொல்லல, நான் சுரணை உள்ள இந்துன்னு தான் சொல்ல போறீங்க. இப்ப இன்னைக்கு தைப்பூசமா, ஃபோன் பண்ணி, இன்னும் கூட டைம் இருக்கு, ஃபோன் பண்ணி, வணக்கம், நான் சுரணை உள்ள இந்து பேசுறேன், தைப்பூச நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வச்சிருங்க போனை. நான் சொல்றதை நீங்க எல்லாம் தயவு செய்து முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய அலுவலகத்தில் பணியாற்றவங்களா இருக்கலாம், உங்களுடைய கல்லூரி பள்ளி நண்பர்களாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும். ஐயா வணக்கம், இல்லை எதிரில் சந்திக்கிறீங்க, ஒரு கடையில் சந்திக்கிறீங்கன்னா, ஐயா வணக்கம், நான் சுரணை உள்ள இந்து.
இதை நீங்க ஒரு அடுத்த ஒரு 30 நாட்களுக்கு இந்த பயிற்சியை நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த பயிற்சிக்கான ஒரு முடிவாக 2026 ஒரு நல்ல செய்தி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிடைக்கும். செய்றீங்களா? 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 அதை போல நம்முடைய அறிவியலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உன்னதத்தை, நம்மை சுற்றி இருக்கிற அறிவியல் பூர்வமான நடைமுறைகளை ஒவ்வொன்றாக நீங்கள் ஆய்வு செய்து இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு போதிக்கிற ஒரு விஷயத்தை ஒரு தவமாக எண்ணி செய்ய வேண்டும். நம்முடைய இந்து நடைமுறைகளில் இருக்கிற அறிவியலை ஒவ்வொன்றாக ஆய்ந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும். மிக முக்கியமாக நீங்கள் ஒரு வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த தேசத்தில் அந்நிய நாட்டு மதங்களுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் அரித்து இந்த தேசத்தை அழிக்க முயற்சி செய்தார்கள். வாளை காட்டி கொன்று அந்த இரத்த வெள்ளத்தில் நீ மதம் மாறுகிறாயா அல்லது நீ கொல்லப்படுகிறாயா என்று கேட்டு இங்கு மதம் மாற்றப்பட்டார்கள். இந்த தேசத்தில் வறுமை பரப்பப்பட்டு அந்த வறுமைக்கு நம் மக்களை இரையாக்கி, நான் உனக்கு உணவு தரேன், பிரெட் தரேன், நீ மதம் மாறுன்னு சொல்லி இங்க பல பேர் மதம் மாற்றப்பட்டார்கள். நீங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், நம்முடைய முன்னோர்கள் வாளுக்கு பயந்திருந்தால் இஸ்லாமியர்களாக மாறியிருப்பார்கள், வறுமைக்கு பயந்திருந்தார் கிறிஸ்தவர்களாக மாறியிருப்பார்கள். உயிருக்கே பயப்படாத கூட்டம் என்பதனால் நாம் இந்துக்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விழிப்புணர்வை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நம்முடைய தமிழகம் மீண்டும் பழையது போல ஆன்மீக பூமியாக மாறும் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.